வருஷமே எப்போ கட்டினாங்கன்னே தெரியல. என்ன ஞாபகம் வச்சுக்கிறாங்க அவங்க? நீங்கள் வாங்கிட்டீங்களா போன? ஓகே, இப்போ விழா நாயகனை பற்றி பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம் விழா நாயகன் என்றும் விழா நாயகன் சேர்மன் அண்ட் ப்ரொமோட்டர் ஜெம்ப்ரியோ மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் உடைய சேர்மன் டாக்டர் சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான்.
ஒரு விரல்ல வைக்கக்கூடிய ஒரு மை தமிழ்நாட்டோட அமைப்பையே மாற்ற மாதிரி இவர் எடுத்த ஒரு நல்ல முடிவு பல பேரோட வாழ்க்கையே மாத்திருக்கு. குறிப்பா பல பெண்களுடைய வாழ்க்கையே நல்ல முறையில மாத்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஆலமரம் எப்படி விருட்சம் அடைந்து அவ்வளோ ஒரு நிழல் அத்தனை பேருக்கும் கொடுக்குதோ, அதே மாதிரி ஒரு ஆலமரமா யாராலையும் அசைக்க முடியாத ஆலமரமா நின்று நிறைய பேருக்கு பேர் உதவியோட செஞ்சுட்டு இருக்காரு நம்மளோட சேர்மன். ஸோ அவர் மேடைக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவரை பத்தின ஒரு ஏவியை பார்த்துடலாம். இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். அது ஒரு சில பேருக்கு தன்னால நிறைவேறும். ஆனா சில பேர் மட்டும்தான் தன்னோட உழைப்பால நிறைவேற்றுவாங்க. அப்படி தன்னோட உழைப்பால உயர்ந்த ஒரு ஹீரோவோட கதையை கேட்கிறீங்களா? பெரம்பூர்ல ஒரு சின்ன குடிசையில பிறந்து அம்மாவோட இட்லி கடையின் வாசத்திலையும் அப்பா கிட்ட இருந்து வர்ற பெயிண்ட் வாசத்திலையும் வளர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ. பண கஷ்டம் வாழ்க்கையில தொடர்ச்சியா கஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு வந்த இவர் வீட்டுல விளக்கில்லாத இரவுல கூட தெரு விளக்களையும் கெரோசின் விளக்களையும் படிச்சு எப்படியாவது ஒண்ணுக்கு வரணும்னு விடாமுயற்சியோட போராடிட்டு இருந்தார். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வறுமை நம்ம ஹீரோவை வெறுக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரு கட்டத்துல தன்னுடைய தந்தையை இழந்தாரு நம்ம ஹீரோ. அவருக்கு இறுதிச் சடங்கு நடத்த கூட காசு இல்லாம கடன் வாங்கிதான் அவர் அப்பாவோட கடைசி சடங்கை முடிச்சாரு. இனி இந்த நிலைமை தனக்கோ இல்ல யாருக்கோ வரக்கூடாதுன்னு கல்வியை தன்னோட ஆயுதமா கையில் எடுத்தார். தன்னை நோக்கி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எல்லாத்தையும் பயமே இல்லாம எதிர்த்தாரு. அவர் உடைஞ்சு போய் உட்காரும் போதெல்லாம் அவருக்கு அவரோட அம்மா குரல் தைரியத்தை கொடுத்துச்சு. யாரு உன்னை நிறுத்த நினைச்சாலும் நீ நிக்காம முன்னேறிக்கிட்டே கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும். அம்மா நான் எப்பவும் உன் கூடவே இருக்க மகனேன்னு தன்னோட தாய் கொடுத்த நம்பிக்கையில தன்னோட சரித்திரத்தை தானே எழுத ஆரம்பிச்சார். பெண்களை தெய்வமாக நம்ம ஹீரோ மதிக்க ஆரம்பிச்சார். காரணம் அவரோட தெய்வமான அவங்க அம்மாவால தான். இந்த உலகத்துல அம்மாவை மிஞ்சிற ஒரு சக்தி யாரும் கிடையாதுன்னு அவர் நம்பினார். ஆனா கொஞ்ச நாள்லயே அவர் அந்த தெய்வத்தையும் பார்க்க முடியாம போச்சு. ஆனா இப்ப வரைக்கும் சாமி கிட்டேயே சண்டை போட்டு என்னோட மகனுக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னு அவங்க அம்மா மேல இருந்து வாங்கி தராங்கிற நம்பிக்கைய அவர் இழக்கல. யாரு உன்னை நிறுத்த நினைச்சாலும் நீ நிக்காம முன்னேறிட்டே இரு. கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும். அம்மா நான் எப்பவும் கூடவே இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாத. இந்த குரல் கொடுத்த தைரியம் அவரை வாழ்க்கையில பல விஷயத்தை செய்ய வச்சது. அவரோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தாய்க்கு தாயாகவும் கணவனுக்கு சரியான தாரமாகவும் அவருக்கு கிடைத்த வரம் தான் சுதா சுகுமாரன். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பதாக சொல்வார்கள். ஆனால் நம்ம ஹீரோவோட கையை பிடித்த ஹீரோயின் இன்பம், துன்பம், உயரம், துயரம் எல்லாத்திலையும் இவருக்கு உறுதுணையா இருக்காங்க. அதன் பின் அவரோட வாழ்க்கையில முன்னேற்ற அறிகுறிகள் துவங்கியது. பாலகிருஷ்ணன் ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஃபியூரல், கெம்பிரியோ பிக்சர்ஸ், கெம்பிரியோ, இன்னகாய்ஸ், ஐஷாப், ஜெயலட்சுமி பாலகிருஷ்ணன் குரூப், ஜீவன் சம்யுக்தா ஹாஸ்பிட்டல், பல்ஸ் டியூப், டயான்ஷி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் என பல நிர்வாகங்களை வெற்றிகரமாக துவக்கி அதுல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு அளித்தார். பாலகிருஷ்ணன் ஃபவுண்டேஷன் ஒன்று உருவாக்கி 500க்கும் மேற்பட்ட சமூக பணிகளை தினசரியா மக்களுக்காக நடத்திட்டு இருக்காரு. இன்னமும் நடத்துவார். பசியில இருந்த இவர் இப்ப மக்களோட பசியை போக்குனார். கல்வி சரியா கிடைக்காத இவர் பிறருக்கு சரியான கல்வி கிடைக்க உதவிட்டு இருக்காரு. மருந்து வாங்க காசு இல்லாம இருந்த இவர் இப்ப பலருக்கும் தன்னுடைய மருத்துவமனையில சிகிச்சை கொடுத்து காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு விளக்கில்லாம படிச்ச இவர் இன்னைக்கு அவரை மாதிரியே கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினைக்கிற ஒவ்வொரு நபர் வாழ்க்கையில ஒளித்தர விளக்கா மாறி இருக்காரு. இப்படி சோதனைகளை சாதனையா மாத்திய நம்ம ஹீரோ பிரியோ டிவி, பிரியோ ஓடிடி, மெட்ரோ பீப்புள்னு ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. வறுமையில் பிறந்தாலும் கனவுகளை விட்டு விடாதவர்கள். அது ஒரு தலைமுறையையே மாற்றும்.
அதற்கான எடுத்துக்காட்டு தான் நம்ம ஹீரோ டாக்டர் சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர்கள். உள்ளுவதெல்லாம் உயர்வல்ல என்ற தாரக மந்திரத்தை மனசில் வச்சுக்கிட்டு தன்னுடைய தாயின் ஆசீர்வாதத்தோட இந்த ஊடக பயணத்தை துவங்க போற நம்ம ஹீரோ டி.ஆர். சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர்களை கௌரவமாக கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறோம். வாவ்! ஒரு சாமானியன் சாதனையாளனாக மாறிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர், நாடறிந்த நல்ல மனிதர். மக்களே, ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு சேர்மன் டாக்டர் சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். கடவுள்கிட்டயே எனக்கு கடவுளே கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாலும் எங்க அம்மா எனக்கு தேவையானதை சண்டை போட்டோ இல்லை என்ன பண்ணியோ முறையிட்டோ எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதோட என்னோட கமிட்மெண்ட் ஒன்று, ஐ எம் கமிட்டட், ஐ எம் டிக்ளேர்டு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்னோட என்டர்டைன்மெண்ட், என்னோட ஓடிடி ஆகட்டும், பிரிண்ட் மீடியாவில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டருக்கு எப்பவுமே தனி மவுஸ் உண்டு. அவங்க தான் வந்து ஜாம்பவானா ஒரு மிகப்பெரிய மறிவாளியா வந்து ஊடகத்தில் பார்ப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் மீடியாவில் வேலை செய்யறவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ எத்தனை வந்து மொபைல்ஸ், டிவிஸ் இதெல்லாம் வந்து செய்தித்தாளை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் செய்தித்தாளோட அந்த அருமை அப்படிங்கிறதும் அதுக்கான மவுசை என்றைக்குமே குறைவே போகிறது கிடையாது. ஸோ நிறைய மேகசின்ஸ் களத்தில் இருந்தாலும் நாங்கள் உண்மையான செய்திகளை கொடுத்து இந்த களத்தில் நாங்களும் ஸ்ட்ராங்காக கால் பதிப்போம் அப்படின்னு மெட்ரோ பீப்புள் தமிழ் டெய்லி நியூஸ் பேப்பர் கால் பதிச்சாச்சு. ஸோ அதோட லான்ச் தான் அடுத்து பார்க்க போகிறோம். இந்த லான்ச்காக ஐ வுட் லைக் டு வெல்கம் எம்டி சுதா சுகுமார் மேம், ஆக்ட்ரஸ் நளினி மேம், டாக்டர் ஷர்மிளா மேம், ஆக்டர் காளி வெங்கட் அண்ணன், ஆக்டர் எஸ்.வி. சேகர் சார், கே.எஸ். அழகிரி அவர்கள், எம்பி விஸ்வநாதன் அவர்கள், சுதா ராமகிருஷ்ணன் மேம், திரு தாஸ் அவர்கள், பிஜிபி சந்தோஷ் அவர்கள், வரதராஜன் அவர்கள், ஆக்டர் சித்தார்த் அவர்கள், நீபா மேம், ஆர் தமிழ்ச்செல்வன் சார், ஏபி இன்டர்நேஷனல் சஞ்சய் சார், அனைவரையும் அன்போடு பெருமையோடு மேடை கழிக்கிறோம். சர்வதேச லெவலான ஒரு லான்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லான்ச் எப்படி ஆகுதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அண்ட் ரொம்ப வித்தியாசமா நம்மளோட டீம் வந்து டேப் மூலமா இந்த லான்ச் வந்து நடத்த போறோம். ஸோ மேம், இந்த டேப்ல வந்து பாருங்க உங்க கைத்தடம் இருக்கு, அதில் வச்சீங்கன்னா செம்மையா இந்த லான்ச் வந்து நடந்துரும். ஸோ மெட்ரோ பீப்புள் லான்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு கவுண்டவுன் போலாமா? கூடவே சொல்றீங்களா? 5 4 3 2 1 and ma'am. அங்க பாருங்க, கொஞ்சம் திரும்பி மேல பாருங்க.
நம்ம மெட்ரோ டெய்லி நியூஸ் பேப்பர், தலைப்புச் செய்தி என்ன அப்படிங்கறத நீங்களே வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைவரையும் பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. உண்மையா பேச்சே வரல. பிரியோ டிவி சார் சொன்ன மாதிரி தான், ஆயிரக்கணக்கான சேனல் இருக்கும்போது இந்த காம்படிஷன் நடுவில் இது தேவையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்கள் எல்லாருக்குள்ளேயே இருக்கும். எங்களுக்குமே இருந்துச்சு. பிரியோ டிவி அப்படின்னு நமது ஜான்சி கோட்டையை ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்குமாறும் இல்லை என்றால் நம் மீது போர் தொடுக்குமாறும் தூது வந்துள்ளது. ஜான்சி கோட்டையை பிடிக்க வெள்ளையனுக்கு அவ்வளவு தைரியமா? நம்பிக்கை கூறிய அமைச்சரே, படையை தயார் செய்யுங்கள். அதான் நடுவில் அமுக்கணும், இல்லை சென்டர் அமுக்கணும். ஆமாம்.
ஃபாஸ்டா இருப்பாரு. சிங்கத்தை டிவில பார்த்திருப்பேன், சினிமால பார்த்திருப்பேன், போட்டோல பார்த்திருப்பேன், என் கூண்டுல கூட பார்த்திருப்பேன். கம்பீரமா இப்படி பெரிய டிவில பார்த்திருக்கியா? ஒரு மணி நேரம் ஸ்டேஜ்ல நின்று மிமிக்ரி பண்ணி பார்த்திருக்கியா? ஓகே அடிச்சா சொல்லுங்க சார். ஓகே அடிச்சா சொல்லுங்க சார். ஓகே அடிச்சா கை வலிக்கும்டா. கை வலிக்கும்டா. வலிக்கும் அப்படி இருப்பாரு. இதே ஒரு ஸ்டேஜ்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளாம் பெருமையா சொல்லிக்கலாம், இன்னைக்கு சேட்டலைட்ல இன்னொரு புதுசா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையோட பேரு ட்ரியோ. ட்ரியோல டிவி இருக்கு, ஓடிடி இருக்கு, மேக்சின் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல மக்களுக்கு தேவையான உண்மை இருக்கணும். இதை பார்த்தா ஆட் மாதிரியே இருக்கு. 3 times better, superior quality. சூப்பர். ஓகே, லாஸ்ட் ஒரே ஒரு வாய்ஸ். ஜெய். இப்படி எல்லாரும் வாய்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? அனிதா பாவம் காதல இன்னர்ல ஏதோ ஓதிக்கிட்டே இருக்காங்க. அதனால ஃபைனலா ஒரு வாய்ஸ் போடுங்க. ஆமா, ஃபைனலா ஒரே ஒரு வாய்ஸ். ஃபைனலா ஒரு வாய்ஸ். அதனால நான் சொல்றேன், நெஞ்சு குடியிருக்கோ. இத பாருங்க நண்பா, நண்பே, ஒரு விஷயம் சொல்றேன், பிடிச்சிருந்தா வச்சுக்கங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அந்த இக்னோர் பண்ணுங்க. உசு பேத்திர விட ஒவ்வொன்றும் கடுப்பேத்திர விட கவனம் தான் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். லைஃப்ல நம்ம எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மள பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நம்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி, many problems will come and go. கொஞ்சம் எப்படி அப்படி ஓகே. இந்த வாய்ஸ் மட்டும் பண்ணிட்டு இந்த வாய்ஸ் பண்ணலன்னா விட மாட்டாங்கல்ல. என்னோட நண்பர் சொன்ன மாதிரி பிரியோ டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது யூடியூப் சேனல்ல சொல்றதோ நான் மறக்காம பெல் பட்டன் அழுத்துறது விட்டீங்களா? இல்ல, பிரியோ ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பண்ணுங்க. நான் தனியால இல்ல, எனக்கு பின்னாடி பிரியோ ஓடிடி இருக்கு. ஓகே, thank you so much. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் இந்த டைம்ல கைத்தட்டி அதுக்கு ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுகுமாரன் சார், சுதானா, வாழ்த்துக்கள். பாரதியா அவர்களோட கிராண்ட் டாட்டர் உமா பாரதி அவர்கள், விஜய் ஆக்டர் டீமோட மேனேஜர் ராஜேஷ் அவர்கள், விஜய் சார் அவர்கள் அனைவரையும் அன்பாக வேண்டிக்கிறோம். And of course நம்மளோட சேர்மன் சுகுமார் சார் அவர்கள். இருக்கு பொலிட்டிக்கலாக, சோஷியலாக இன்னைக்கு பெண்கள் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தளத்தில் இந்த சேனல் வந்து அது செயல்படணுங்கிறது தான் என்னுடைய ஒரு வாழ்த்தாக இருக்குது. ஓடிடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ரிப்பீட்டடான விஷயங்களை பண்ணுறதன் மூலமாக இன்றைக்கி ஒரு தேக்க நிலை வந்துருச்சு. நம்முடைய மண்ணின் கதைகளை, மக்களின் கதைகளை, இதுவரைக்கும் ஓடிடியில் வராத கதைகளை எடுப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். அதற்காகவும் நீங்கள் தமிழ் இலக்கியத்திலிருந்து